இது எல்லாமே வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கேஷாகவே கொடுக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய நடக்கும். அதில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதன் மூலமாக பலன் பெறணும். இப்போ 9th வெற்றி பெறக்கூடிய எந்த ஒரு விளையாட்டு போட்டியும் பாயிண்ட்ஸ் 9, 10, 11, 12 இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் எதை அதிகபட்சமாக வின் பண்ணுறீங்களோ அல்லது கலந்துக்கிறீங்களோ அதுக்குண்டான பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு டேபிளில் கொடுப்பாங்க. அதில் வச்சு நீங்கள் விளையாட்டு போட்டியின் மூலமாக மேற்படிப்பு படிப்பதற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பயிற்சியும் வீணாகாது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயன் இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சொன்ன மாதிரி எஸ்டிஎஃப் பள்ளி தேசிய அளவில் நடக்கக்கூடிய பள்ளி விளையாட்டு போட்டி, மாநில அளவில் நடக்கக்கூடிய பள்ளி விளையாட்டு போட்டி, அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இப்போ முதல்வர் கோப்பை அப்படின்ற நிறைய போட்டிகள் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவது சொல்லலாம். இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நண்பர் அவர்களையும் வாழ்த்துக்கிறாங்க. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளராக உள்ள முரளி அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வந்துள்ள முன்னாள் அவர் உடற்கல்வி ஆசிரியராக இருந்து சமூக அறிவியல் பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. அவருக்கும் மற்றும் அவருக்கு கொடுத்துள்ள பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியில் மேற்கொண்டுள்ள அனைத்து மாணவிகளுக்கும் முதற்கனவே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் வந்து எனக்கு விஷயத்தை சார் சொன்னார். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு போகலான்னு தான் சொன்னார். சாரை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து நாயக்கம்பேட்டை ஸ்கூலில் வந்து அவர் பயிற்சி அளிப்பார். நான் எட்டந்து பார்த்துட்ருக்கேன், அவரோட பயிற்சி உடனே பார்த்துருக்கேன். பட் இது வந்து பார்க்கும்போது பசங்க அந்த கட்டான்னு சொல்கிறாரு, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களாம் சின்ன வயசு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. அதாவது இந்த கலையானது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தான் வெளியே போயிருக்கு. நீங்கள் ஒரு சூர்யா படம் ஒன்று பார்த்துருப்பீங்களா? என்ன படம் பாரு, 7ஆம் அறிவு படத்தில் பார்த்தீங்கன்னா போதி தர்மன். அந்த போதி தர்மன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வளர்ந்து ஆளானவர் அவர் தான். இங்கிருந்தால் வந்து அந்த கலையானது பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், கொரியா இந்த மாதிரி இடத்துல இந்த கலையானது இன்னும் தான் அங்கே போயிருக்கு. ஸோ அந்த கலையானது இன்னும் அழியாமல் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சிறந்த பயிற்சியாளர்கள் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அந்த கலையை வந்து வளர்த்துட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்து முதல்ல நாம் வந்து அவருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஒரு கால் பண்ணிடலாமா? அதாவது இந்த ஒரு கலையானது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு கலை. நிறைய கலை இருக்குது. அதாவது இந்தியாவில் இல்லாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம தமிழ்நாடு